ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரோல்ஸ், ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட், நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் காமனாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்னென்ன, ஃபீல்டு என்னென்னு பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஷிப்பிங், பிஸ்னஸ், சேல்ஸ். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஃபீல்டு. நீங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிட்டு உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, குட். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம குளோபலாக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் ஹையஸ்ட் பே கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர். செகண்ட் ஒன் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். தேர்ட் ஒன் பர்ச்சேசிங் மேனேஜர். ஃபோர்த் ஒன் லாஜிஸ்டிக் மேனேஜர். ஃபிஃப்த் ஒன் சப்ளை செயின் மேனேஜர். சிக்ஸ்த் ஒன் ப்ரொடக்ஷன் மேனேஜர். செவன்த் ஒன் global commodity manager. எயித்து ஒன் facilities manager. நைன்த் ஒன் strategic sourcing manager. 10th ஒன் procurement manager. ஸோ இந்த 10 ரோலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக ஹையஸ்ட் பேக்கேஜ் இருக்கக்கூடிய ரோல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் மட்டும் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அது இல்லாமல் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ரோல்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காமனாக இருக்கக்கூடிய ரோல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அனலிஸ்ட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், லாஜிஸ்டிக் அனலிஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டி ஸ்பெஷலிஸ்ட், பர்ச்சேசிங் மேனேஜர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பிளானிங் மேனேஜர், பிளான்ட் மேனேஜர், அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் குளோபல் ப்ரொக்யூப்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், டைரக்டர் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், குளோபல் சோர்சிங் மேனேஜர், நெக்ஸ்ட்டு பாருங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சிஸ்டம்ஸ் ஆடிட்டர், சோர்சிங் ஸ்பெஷலிஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொக்யூப்மெண்ட் மேனேஜர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜர், நெக்ஸ்ட் சப்ளை பிளானர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளானர், அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரோல்ஸ். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸோடைய வேக்கன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆன்லைனில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கோ, இ-காமர்ஸ் எந்த அளவுக்கு நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி லாஜிஸ்டிக்ஸ்லேயும் சரி நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் நான் ஏதாவது ஜாப் ரூல்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.